நாலடியார் பாடல் எண் 260. கீழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நூல்களை கற்ற அறிஞர்களுடைய சொற்பொருள்களை அறிகின்ற புத்தி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்காமல் தானும் அவ்வாறு பேசி புகழடைய விரும்பி தன்னை போன்ற ஒரு மூடனிடத்தில் அறிஞர்கள் கேட்டு அருவருக்கத்தக்க வலுவான மோசமான சொற்களை அவன் போய் பேசிகிட்டு இருப்பான். அவங்ககிட்ட கட்டுட்டு கீழ்மகனிடத்தில் புகழுக்குரிய செயல்கள் சிறிதும் இல்லாவிடனும் அவன் போலித்தனமாக எதையாவது செய்து புகழடைய விரும்புவான். அதாவது நல்ல அறக்கருத்துக்களை பேசுகிறவர்கள் இருக்கார். அதே போல் நானும் பேசி புகழடைய வேண்டும்னு வேண்டாததையெல்லாம் பேசுவான். இந்த காரணங்களினாலேயே இவ்வாறு தன்னை போன்ற உயர்ந்த சபையில் பேச முடியாது. இவனை போன மூடர்கிட்ட போய் மேடை போட்டுட்டு கேவலமாக பேசுவான். இவனும் பேச்சாற்றலாம் இருக்கும், ஆனால் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப இழிவானதாக இருக்கும். இந்த செயலை இந்த காலத்தில் பல கீழ் மக்களிடத்தில் கண்கூடாக நாம் காண்கிறோம். இது ஒரு அறிவின்மை என்பது இந்த பாடலின் மூலம் விளக்கப்படுகிறது. இப்போ பாடலுக்குள்ளே போயிடலாம். கற்றார் உரைக்கும் கசடருனும் கேள்வி பற்றாது தன் நெஞ்சு உதைத்தலான் மற்றும் ஓர் தன்போல் ஒருவன் முகம் நோக்கி தானும் ஓர் புண் கோட்டி கொள்ளுமாம். கீழ் தான் இங்கே எழுவாய். இந்த கீழ்னா கீழ் மக்கள், அதை கொண்டு முதல்ல வச்சுக்கணும். கீழ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்றார் உரைக்கும் கசடருனும் கேள்வி, நல்ல நூல்களை படித்து உணர்ந்த கற்றார் உரைக்கும் சொல்லுகின்ற கசடு அரு நுண் கேள்வி குற்றமற்ற நுட்பமான நூற்பொருள் வழியாக வருகின்ற கேள்வி ஞானத்தை தன் நெஞ்சு உதைத்தலான், தன்னுடைய மனம் பற்றாது காலில் உதைத்து தள்ளுற மாதிரி அவமதித்து தள்ளி விடுவதனால் அவைகளை விட்டு என்ன பண்ணுற மாதிரி 3வது அடி போயிடலாம். தன்போல் ஒருவன், தன்போல் மற்றுமோர் ஒருவன், நம்ம போலவே முட்டாளாக இருக்கிற, தன்னை போலவே முட்டாளாக இருக்கிற இன்னொருத்தனை போய் அவனை ஒரு ஆசானாக வச்சுக்குவான். அவன் தான் இவனுக்கு சொல்லி தருவான் எப்படி பேசுறதுன்ட்டெல்லாம். மற்றும் ஓர் தன்போல் ஒருவன் முகம் நோக்கினா அவன் வாயை பார்க்குறான், பார்த்துட்டு அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு அதே போல் பேசுறது. முகம் நோக்கி தானும் ஓர் புண் கோட்டி கொள்ளுமாம், தானும் இந்த அறிவில்லாத தானும் ஓர் புல் கோட்டி கொள்ளுமாம், ஒரு அற்பமான ஒரு பிரசங்கம் மேடை போட்டு மைக்கை போட்டு அப்படி பேசுதலை கொள்ளுவான், ஒரு இழிவான ஒரு பிரசங்கத்தை செய்வான் என்பது இந்த பாடலின் பொருளாகும்.